இப்ப நான் பார்த்துட்டு வரோம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர், சென்னை சிட்டி கேங்ஸ்டர். அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் நல்லா சூப்பரா திருடி இருக்காங்க. அந்த திருட்டு கும்பலுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு, சென்னை சிட்டி கேங்ஸ்டர். வணக்கத்தை போடு, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இருங்க பாய், இருங்கப்பா 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 உங்களோட இருங்கப்பா உங்களுடைய ஆர்வம் தெரியுது. ஆனா நான் எந்த படம் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியும். இப்ப நான் பார்த்துட்டு வரோம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர், சென்னை சிட்டி கேங்ஸ்டர். இப்போ அந்த படம் தான் பார்த்துட்டு வரேன். வைபவ் நடிச்சிருக்காரு, அத்துல்யா நடிச்சிருக்காங்க, ஆனந்தராஜ் நடிச்சிருக்காரு. இன்னும் தமிழ்நாட்டுல எவ்வளோ காமெடியன் இருக்காங்களோ எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் நல்லா அருமையா இருக்கு. என்னவா வாங்க வாங்க முன்னாடி வாங்க. எல்லாருமே இதுல நடிச்சிருக்காங்க. அந்த படத்தின் இயக்குனர் திரு விக்ரம் கேசவ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் பாவி பாலச்சந்தர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை, அப்புறம் மனோஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தோட மியூசிக் இமான் அவர்கள் போட்டிருக்காரு. கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் நல்லா அருமையா இருக்கு. என்ன கேட்டீங்களா? என்ன கேட்டீங்க? படம் நல்லா அருமையா இருக்குப்பா. நல்லா ஜாலியா வந்து வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு உட்காந்து படத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். சரிங்களா? சென்னை சிட்டி கேங்ஸ்டர், சென்னை சிட்டி கேங்ஸ்டர். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? என்னவா யாரும் ஒருத்தர் கேளுங்கப்பா. என்னது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லப்பா, அவங்கவுங்க ஒரு ஸ்டைல்ல விட்டுருக்காங்க. இந்த படம் நல்லா காமெடியா எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் நல்லா சூப்பரா திருடி இருக்காங்க. அந்த திருட்டு கும்பலுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு, சென்னை சிட்டி கேங்ஸ்டர். வணக்கத்தை போடு, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி நன்றி. சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் தான் பார்த்துட்டு வரோம். படம் வந்து நல்லா இருக்குங்க, பரவாயில்ல. எல்லாருக்குமே கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது. மொட்ட ராஜேந்திரன் நடிச்சிருக்கிறது தான் இன்னமும் சூப்பராக இருக்குது. அவர் நடிச்சிருக்கிற கேரக்டர் வந்து நல்ல ஒரு புதுமையாக கொடுத்துருக்காங்க. ஆனந்தராஜ் வந்து அவர் வில்லனாக தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு காமெடி ரோலில் ஒரு புதுமையான முறையில் கொடுத்துருக்காங்க. அந்த போலீஸ் கேரக்டர் வந்து எப்படி பண்ணால் அது வந்து அவருக்கு கரெக்டாக இருக்கும், அவரை வச்சு கொஞ்சம் கதையும் கொஞ்சம் நகருது. ரெண்டாவது வந்து போலீஸா இருந்து ஒரு திருடனாவும் வந்து அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ற ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு கதைக்களம் வந்து நல்ல ஒரு நகர்த்தி போயிருக்காங்க. எல்லாத்தோட வந்து ஒரு ஹீரோ ஹீரோயினை வந்து எப்படி காட்டணுமோ ஒரு சிம்பிளான ஒரு இயல்பான முறையில பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாருமே விரும்பக்கூடிய அளவு. பரவாயில்ல, காமெடியை வந்து அதிகமாகவும் சொல்ல முடியாது, கம்மியாகவும் சொல்ல முடியாது. காமெடியை வந்து கரெக்டான முறையில மூவ் பண்ணியிருக்காங்க. போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு கரெக்டான முறையில ஒரு இயல்பா ஒரு ஃபேமிலி பார்க்கக்கூடிய அளவுக்கு, உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு படத்தை கரெக்டா கதை நகர் வந்து கரெக்டா போயிருக்கு. ஆனந்தராஜையும் இவர் மொட்ட ராஜேந்திரனுக்கு ரோல் சூப்பரா கொடுத்துருக்காங்க. பெரிய லெவல்ல இல்லைனாலும் சிம்பிளான முறையில அழகான ஒரு கதைக்களமா ஒரு முயற்சி. அவங்க ஹீரோவும் ஹீரோயினியும் வந்து பெருசா வந்து அவங்கள முகம் பெருசா இது இல்லைனாலும் ஒரு இயல்பான முறையில எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க, எல்லாருமே ஒரு 4-5 பேர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா ஒரு வீட்டுல நடக்கிற ஒரு சம்பவம், ஒரு இயல்பான சம்பவம். அது அழகான அந்த சூப்பரான ஒரு கதையா காமிச்சிருக்காங்க. அது அந்த சீன் இன்னும் சூப்பரா இருக்குங்க. அதாவது பேங்க் வந்து இவங்க வந்து அந்த தோண்டிட்டு போகிற சில விஷயங்களை வந்து எல்லாருமே நம்ம யோசிப்போம். எந்த காலத்துல வந்து பள்ளம் தோண்டி எப்படி கரெக்டா அந்த இடத்துல ஒரு மேப்பே இல்லாம, எப்படி ஒரு லொகேஷன் இல்லாம வந்து இவங்க எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. அந்த விஷயத்தையே இவங்க வந்து மைண்டை நல்லா டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அவங்க தோண்டிட்டு போறாங்க, அந்த இடத்துல வந்து கரெக்டா நம்ம இந்த லாக்கர்ல இந்த இடத்துல இந்த விஷயத்த வந்து நம்ம மூவ் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்த சூப்பரா வந்து அதை நல்லா காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ரேட்டிங் வந்து ஒரு 70%.
படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபுல்லா காமெடி தான் ப்ரோ. ஒரு பேங்க் ராபரி அதை வச்சு ஃபுல்லா காமெடி பண்ணிருக்காங்க. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ படம். புரியல ப்ரோ. கிங்ஸ்லி நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. எப்போதுமே அவர் பண்ற எல்லா படத்துலயும் பண்றது மாதிரி இந்த படத்துலயும் சூப்பரா நடிச்சிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. மொட்ட ராஜேந்திரலாம் அது ஆஸ் யூசுவல் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் குறை சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப பிளண்டடா சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. எந்த குறையும் இல்லை. அவங்க ஆக்டிங்ல எந்த குறையும் இல்லை. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே மேக்கிங் வைஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் ஃபுல்லா காமெடியா இருக்கு ப்ரோ. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்தாங்கன்னா ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம் ப்ரோ. பேங்க் ராபரி கொஞ்சம் எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸா போற மூவில இது கொஞ்சம் ரொம்ப காமெடியா சூப்பரா கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. படத்துக்கு என்ன தேவை கொடுத்துருக்காங்க ப்ரோ. கரெக்டா இருக்கு. படம் ஃபுல்லா காமெடி தான் ப்ரோ இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்குற மூவி தான். 8 to 9 கொடுக்கலாம் ப்ரோ. படம் நல்லா வந்திருக்கு சார். நல்ல காமெடியான படம். கேரக்டர் ஆர்டிஸ்டா காமெடியா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. மொட்ட ராஜன் சார், ஆனந்த்ராஜ், கிங்ஸ்லி, ஜான் விஜய் சார்னு சொல்லி ஒரு காமெடி கூட்டமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். கான்செப்ட் ஒரு பேங்க் ராபரி தான் கான்செப்ட். பேங்க் ராபரி சீரியஸா பண்ணலாம்னு சொல்லி ஒரு காமெடி கூட்டம் பண்றது அது ஒரு காமெடியாவே முடிஞ்சிடும். ஒரு சீரியஸா வராது. காமெடி ஓகே சார். நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. மொட்டராஜன் சார் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல இதாக வந்து கம்பேக்கா. வைபவ் வந்து நல்லா டீசெண்டா பண்ணியிருக்காரு. அது சாங்ஸ் இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. மிச்சபடி காமெடி நம்ம பழைய இதில் பார்த்துருப்போம். இந்த உலத்தை அளித்தா அந்த மாதிரிலாம் ஒரு காமெடி ஃபைட்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இதில் நல்லா வைபவோட கேரக்டர் நல்லா டீசெண்டான கேரக்டர். நல்லா பிடிக்கும். எல்லாருமே வந்து பிடிக்கும். சில்ட்ரன்ஸ்க்கு மொட்டராஜன் எல்லாருமே சில்ட்ரன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா காமெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறதோட செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா வந்து முடிஞ்சிருது. கிளைமேக்ஸ் தான் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு வந்துட்டாங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா தெரியும் அது வந்து ஒரு காமெடியாக முடிச்சு. கொள்ளையடிச்ச மாதிரி காட்ட மாட்டாங்க. நல்லா இருக்கு. எல்லாருக்கும் பார்க்கலாம். குழந்தைகள் நல்லா இருக்கும்.